ஜனவரி 29. மன்னாதி மன்னா, துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டேன். யோவான் 16:33. கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கும் விசுவாசம் வெற்றி தழுவும் விசுவாசம். கிறிஸ்து நம்முன் வெற்றி வீரராக செல்கிறார் என அது நம்பும். எச்சூழலிலும் பாதுகாப்புக்கும் வெற்றிக்கும் அது கடவுள் மீது நம்பிக்கையாயிருக்கும். எபிரேயர் 11:30. முடியும் என்பதே அதன் கோட்பாடு. இவ்வித சாதக விசுவாசம் மூவகை அறிவுக்குள் நம்மை நடத்தும். ஒன்று, நம்மைச் சுற்றியுள்ள ஆபத்துக்களில் எல்லாம் எப்படி நம்மை காப்பது என்று கடவுளுக்கு தெரியும். தெய்வ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று மீட்க அவர் அறிந்திருக்கிறார் என்றார் பேதுரு. 2 பேதுரு 2:9. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி உளவு பார்த்தவரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு சேதமாகாதிருந்தாள். எபிரேயர் 11:31. கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடையாளமான சிவப்பு கயிற்றினால் அவள் காப்பாற்றப்பட்டாள். கிறிஸ்துவின் இரத்தத்தைக் கண்டு சத்துரு நடுங்கினான். அவரது இரத்தத்தால் நாம் மூடப்பட்டிருப்போமானால் பயம் ஏன்? 2. நரகத்தின் வாசல்கள் திருச்சபையை வெல்ல முடியாது. பிசாசும் ஒரு படைப்புத்தான். படைப்பானது படைத்தவரை வெல்ல முடியுமோ? விசுவாசத்தினாலே எரிகோ நகரின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தன. எபிரேயர் 11:30. யெகோவாவின் சேனை முழக்கத்திற்கு முன் எதிரியின் கோட்டை தகர்ந்தது. பரிசுத்தரின் பரிவாரத்திற்கு முன் பாதாளமே பதறும். என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என உறுதி கூறினார் இயேசு. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக திருமறைக்கும் திருச்சபைக்கும் எதிராக வந்த சோதனைகள்தான் எத்தனை! எல்லாவற்றையும் முறியடித்து நிமிர்ந்து நிற்கிறார் இயேசு. வெளிப்படுத்தல் புத்தகத்தின் செய்தி என்ன என வினவினார் ஞாயிறு பள்ளி ஆசிரியர். பளிச்சென்று பதிலுரைத்தான் மாணவன். அதில் என்ன சார் சந்தேகம்? இயேசு ஜெயிக்கிறார். 3. எல்லா அரசுகளும் மேற்கொள்ளப்படும். ஆதி பக்தர்கள் விசுவாசத்தினாலே நாடுகளை வென்றார்கள். எபிரேயர் 11:33. உலகின் எல்லா நாடுகளும் கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்திற்கு முன் பணிய வேண்டும். கடவுளுக்கு எதிராயிருந்த பொது உடைமை நாடான ரஷ்யா 13 நாடுகளாக உடைந்தது ஞாபகம் இருக்கிறதா? மற்றொரு நாடான சீனாவில் இப்போது தினமும் 28,000 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். தெரியுமா? இவ்வளவு பெரிய அண்ட சராசரத்தை வார்த்தையால் படைத்தவரின் வல்லமைக்கு முன் யார் தாக்குப்பிடிக்க முடியும்? தானியேல் புத்தகத்தின் தலையாய தீர்க்க தரிசனம் இது. தானியேல் 7:27. வல்லரசு நாடுகள் என்கிறோம், ஆனால் உன்னத வல்லமையை குறித்து கேள்விப்பட்டதுண்டோ? நாம் அதின் பங்குதாரராயிருக்கிறோம், இருப்போம். ஆஹா, முடிந்ததென்று முழங்கி நிற்கும் வீரனே, முற்றும் அவனை முறியடித்த தீரனே, சிலுவையில் சிரம் நசித்த சீரனே, சிலுவை கொடியை ஏற்றும் தேவபாலனே, வெற்றி வாகை சூட்டி பணிகிறோம். வி. எசேக்கியா பிரான்சிஸ்.